பல பேர் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுடைய கனவுகள் அத்தனையும் பலிதமாக மாறும். நீண்ட நாளா வண்டி வாகன சேர்க்கையோடு வாழணும்னு நினைச்ச துளாராசிக்காரர்களுக்கு புதிய வாகன பிராப்தங்கள் கூடி வரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். அதனால சதா சர்வ காலமும் வேலை வேலை வேலைன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதை போல இவங்க இருக்கும். எப்பயுமே வேலை தான். வேலை முடிஞ்சிருச்சா, வேலை சார்ந்த படிப்பு, வேலை சார்ந்து கற்றுக்கிறது. வாகனத்தை ஆம்புலன்ஸ் மாதிரி ஓட்டப்படாது, ரொம்ப கவனமாக நிதானமாக போகணும். சில பேர் இந்த ஆம்புலன்ஸ் போகும்போது பின்னாடியே போவாங்க பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி ரொம்ப வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. குறிப்பா திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். சுய தொழில் பண்ணணும்னு நினைச்சவங்க இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகளை பண்ணி தொழில் தொடங்கலாம். ஆணா இருந்தா தேவையற்ற உறவுகளோடு பெண்கள் வருவார்கள். பெண்களாக இருந்தீங்கன்னா தவறான ஆண்களோடு பழகக்கூடிய சூழல் ஏற்படும். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு திருட்டு பையன் வந்திருப்பான், உங்களை நட்பாக பழகுவான், சும்மா கூடவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவேன், அவன் திருடிட்டு ஓடிடுவான். ஒன்றுமே தெரியாமல் நிற்பீங்க, நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. இதுதான் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் ஒரு தப்பே செய்யாமல் மாட்டக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தான். ரொம்ப அன்போடு சொல்கிறது, குடும்ப விவகாரங்களில் மூன்றாவது நபர்களை தயவு செஞ்சு உள்ளே கொண்டு வரக்கூடாது. அப்படி இல்லைன்னா மூன்றாவது நபர்களால் பிரச்சனையும் பிரிவும் கருத்து மோதல்களும் ஏற்படக்கூடிய சூழலை தரும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கப் போகுது. ஜென்மச்சனி தான் மறதி அதிகமாகும், இருந்தாலும் வெற்றி கிடைக்கப் போகுது. பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான ஜோதிட பலன்கள் எல்லாம் சுமந்து வருது அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்காக ஜோதிடர்கள் நம்முடைய இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஜோதிடர் கணியர் ராஜசேகர் ஐயா, மகேஷ் ஐயர் ஐயா, பீமராஜ் ஐயர் ஐயா, யாமிருக்க பயமேன் அருண்குமார் ஐயா, எல்லாரையும் வரவேற்றுட்டு நிகழ்வுக்குள்ள போகலாம். வணக்கம். துலாம் ராசிக்கு வரக்கூடிய பராப வருடம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரப்போகுது? முதல்ல அருண்குமார் சார், எப்படி இருக்க போகுது துலாம் ராசிக்கு? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு அவர்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக கடந்த ஒரு 1.5 வருட வாழ்க்கை என்பது துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையான இடத்துல ஒரு சந்தோஷம் நிம்மதி அப்படின்றது இல்லையே அப்படின்னு தான் புலம்பிகிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு வரியில் சொல்லணும்னா, அரிசி இருந்தும் பருப்பு இருந்தும் அறுசுவையோட சாப்பாடு நான் 1000 பேருக்கு கொடுத்து கூட கடவுள் என்ன நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க விடலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும், நான் எந்த இடத்துல இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னு நிறைய ரெக்ரெட்ஸை ஃபீல் பண்ணக்கூடிய ராசி துளாராசிக்காரர்கள். பட் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கடுமையான சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த சனி ராகுவனுடைய சேர்க்கை இன்று சனி விலகிய பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. துளாராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தை உச்சகுரு பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகக்கூடிய காலமாக இந்த வருடம் முழுக்க இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பலன்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ரொம்ப நாளா வீடு அமையல, தனக்குன்னு ஒரு புது வீட்டுக்கு குடிபோக முடியல, அல்லது ஒரு சாந்தமான இடத்துல எங்களால் வசிக்க முடியல அப்படின்னு நினைச்சு போராடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக மண்மனை அமையக்கூடிய பிராப்தம் உண்டுங்க. பல பேர் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுடைய கனவுகள் அத்தனையும் பலிதமாக மாறும். நீண்ட நாளா வண்டி வாகன சேர்க்கையோடு வாழணும்னு நினைச்ச துளாராசிக்காரர்களுக்கு புதிய வாகன பிராப்தங்கள் கூடி வரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மறைமுகமான போட்டி, பொறாமை, எதிர்ப்புகள் அத்தனையும் விலகும். உடல் ரீதியா மன ரீதியா இருந்த சிக்கல்கள் சரியாகும். ஏற்கனவே பணம் வாங்கி கொடுக்க முடியாத கடன்களை அடைப்பீங்க. 10 ரூபா கொடுத்துட்டு திருப்ப வரல சார் அப்படின்னு போராடின கடன்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதா இருக்கும். இந்த விஷயத்துல கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். 1000 ஆறுதல்களை சொன்னாலும் 10ல் குரு வரும் பொழுது கண்டிப்பா பட்டம், பதவி, பெயர், புகழ துளாராசிக்காரர்களுக்கு மாறுபாடு வரும். உயரதிகாரியுடைய அழுத்தங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களை யாராவது டார்கெட் பண்ணாலும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போங்க. ஏதாவது ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ வந்துச்சுன்னா அதை நல்லபடியாக அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். குறிப்பா துளாராசிக்காரர்களுக்கு 11ல் கேது வந்திருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பையில பணத்தை பிடிச்சிக்கிட்டு செலவு பண்ணணும் இந்த காலத்தில். ஏன்னா ஆசைகளை அதிகமாக அந்த 10ஆம் இடத்து குரு தூண்டும். ஏன்னா 10ல் குரு வந்துச்சுன்னா பொதுவாக சொல்லுவோம், பட்டம், பதவி, பேர், புகழ கெடுக்கும், பணம் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தும்னு சொல்லுவேன். அது உண்மைதான். என்னதான் குரு உச்சமாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு பண விவகாரங்களில் செயல்பட்டுட்டா இந்த வருடம் முழுக்க ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமைந்தே தீரும். நன்றிங்க. பீமராஜ் ஐயரையா, இப்போ துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு? துளாராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் திருமணம், குழந்தை பேர், சொத்து, வீடு, மனை, மண் வாங்கிறது, வெளிநாடு போகிறது, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றிலாம் பிளான் பண்ணவே கூடாது. வேலை, பிஸ்னஸ்ஸு, வேலை, இது மட்டும்தான் இவங்களுக்கு. 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த இடங்களில் தான் ஒரு ஆண்டுக்கோள், அது ஆண்டில் பலமாக இருந்து பலன் தரக்கூடிய, நடத்தி கொண்டு போகக்கூடிய கிரகங்கள் இருக்கிறது.
அதனால் சதா சர்வ காலமும் வேலை வேலை வேலைன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதை போல் இவங்க இருக்கணும். எப்பயுமே வேலை தான். வேலை முடிஞ்சிருச்சா, வேலை சார்ந்த படிப்பு, வேலை சார்ந்து கற்றுக்கிறது, பிஸ்னஸ் சம்மந்தமாக. இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் அதிபர், அவர் வந்து உலகம் முழுக்க அவருடைய ஹோட்டல் இருக்கும். அவர் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஆர்டர் எடுப்பார். என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரர் பண்ணுற மாதிரி. சம்டைம்ஸ் வந்து அந்த டேபிளை க்ளீன் பண்ணுவார். அவருக்கு அவ்வளோ பெரிய சொத்துக்கள் இருந்து, அதை போல் இவங்க எவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்து தொழில் அதிபராக இருந்தாலும் கூட இவங்க இறங்கி வந்து அந்த வேலையில் கவனம் செலுத்தி மற்றவங்க பார்த்து இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். இவ்வளோ சின்சியாரிட்டியாக இருக்க முடியுமா, இவ்வளோ அக்கறையாக இருக்க முடியுமா, இவ்வளோ இறங்கி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த ஆண்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் எல்லா விதமான பேர் புகழ் இவங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் அந்த விஷயங்கள்லேருந்து மாறுறாங்க, கொஞ்சம் கேளிக்கை பொழுதுபோக்கு சுகம் அப்படின்னு போகிறாங்கன்னு சொல்லும்போது அந்த 10ல் இருக்கக்கூடிய குரு வந்து இவங்களுக்கு அந்த வேலை பறிபோகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்க டிசிக்னேஷன் பவர் வந்து குறைக்கப்படுறது, ரொம்ப கஷ்டமான இடங்களுக்கு மாறுதல்கள், பணியிட மாற்றம், டிரான்ஸ்ஃபர் வர்றது, இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்க நேரிடும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், காலபுருஷனுடைய 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த இடத்துல குரு வந்து இயற்கையில் நீச்சம் அடைவார், சனி ஆட்சி பெறுவார். இப்போ இந்த 2 கிரகங்களும் ஒரு டீல் போட்டிருக்காங்க. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி வந்து குருவுடைய வீட்டுக்கு போய் குரு உச்சமாகி அவரை பார்க்க போகிறார். அதனால் துளாராசியில் இருக்கக்கூடியவங்க கடந்த காலங்களில் என்ன வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணி கிடைக்கலையோ, என்ன பிஸ்னஸ்லாம் ட்ரை பண்ணி அதில் பாதாளத்துக்கு போய் வீழ்ச்சி அடைந்து நஷ்டம் அடைஞ்சாங்களோ, அதெல்லாம் மீண்டும் செய்யும்போது இவங்க முன்னாடி எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்களோ அதை விட 10 டைம்ஸ் இவங்களால் பெட்டர்மெண்ட் ஆக முடியும். அந்த அளவிற்கு இப்போது சாதகமாக இருக்குது. அதுக்கு முழுக்க முழுக்க இவங்களுடைய உழைப்பும் இவங்களுடைய அந்த இறங்கி வர்றது, எஃபோர்ட் போடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை, விடாமுயற்சியும் காரணமாக இருக்குது. மகேஷியர் சார், எப்படி இருக்க போது துலாம் ராசிக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு? துளாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த பராபவ வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருஷத்தின் ஆரம்பத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அதே மாதிரி ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதே குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் கஷ்டமாக இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் பழகிடுமா? அது கிடையாது. 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கும். என்னென்னா தொழில் ரீதியாக இதுதான் நமக்கு தொழில், இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவாக இருப்பார். ஆரோக்கிய நாஸ்தி உண்டு. கால் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டால் பிடிவாதம் முடிப்பாங்க. பிடிச்ச முயலுக்கு 32 கால்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்படியாவது ஜெயிச்சாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். வாகனத்தை ஆம்புலன்ஸ் மாதிரி ஓட்டப்படாது. ரொம்ப கவனமாக நிதானமாக போடணும். சில பேர் இந்த ஆம்புலன்ஸ் போகும்போது பின்னாடியே போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ரொம்ப வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப நாளாக மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம், இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கு. சதய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கும்போது யார்கிட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருக்கணும். பொதுவாகவே சில பேர் பெட்ஷீட் போத்தின்னு பார்ப்பா, சில பேர் பார்த்திங்கன்னா ஃபோனை அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சில பேர் இன்ஸ்டாவை பார்த்துட்டே இருப்பாங்க, எதிர்த்தாப்பில் யார் வந்திருக்கான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணங்கள் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் பல பேர்ட்டு அது பகையாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பிடிவாதம் பிடிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. தெரியாமல் பேசிட்டேன் சார்னு திட்டதுக்கப்புறம் தெரியாமல் பேசி என்ன பிரயோஜனம்? அதனால் பேசும்பொழுது சற்று கவனம் என்பது தேவை. பெரிய பெரிய நிறுவனம் நான் வந்து உருவாக்கணும், மிகப்பெரிய ஹோட்டல் வந்து எடுக்கணும், ரெஸ்டாரண்ட் பண்ணணும், இந்த பிஸ்னஸ் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும். வீடு லோன் போட்ட விஷயங்கள்லாம் லோன்னு அலைய விட்டுது சார், இப்போ எப்படியாவது மாறுமா அப்படின்னா டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி சில மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் இவர்களுக்கு அமையக்கூடிய தன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். லீகலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொருள் வாங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நான் உண்மையாகவே நன்னா இருக்கேனா அப்படின்னு நிறையா பேர் கேட்டால் கண்டிப்பாக நன்னா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இது யாருக்கு? உழைப்போருக்கு நிச்சயம் அது வெற்றியை கொடுக்கும். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துட்டு வரும் நினச்சா வராது. முயற்சி பண்ணால் பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலம். ஸ்போர்ட்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்காங்க, ரொம்ப பெரிய சலூன் எல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வண்டி வாகனம் இனிமேலாம் பேட்ரி தான் அப்படின்னு சொல்லி இந்த பேட்ரி வண்டி, அது மாதிரி பேட்ரி இதெல்லாம் சேல் பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். துலா ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய
தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. அம்பாளுக்கு மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது செல்வத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடியதாக அமையும். நன்றிங்கய்யா. ஐயா, எப்படி இருக்க போகுது துலாம் ராசிக்கு? இனிமையாகவும் மென்மையாகவும் பேசக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு கேட்டால் துளாராசி தான். இந்த துளாராசிக்காரவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருடத்தில் அவங்களுடைய வரவு செலவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வரவு வந்து 5, செலவு ஆதாயம் வந்து 5, விரயம் வந்து 8. ஆக வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வரவு செலவில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு துளாராசிக்கு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் மகிழ்ச்சியாக நடந்துக்கிடுவாங்க, மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி காட்டிக்கிடுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க சோகம் யாருமே அறியாதது. இதில் சித்திரை நட்சத்திரம் ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி வித்தியாசம் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஆண்கள் முதல்ல நீங்கள் செய்கிற தப்பை ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும். வருஷத்துக்கு ஒரு கம்பெனி ஜம்ப் பண்ணக்கூடாது. எந்த கம்பெனியாவது ஒரே கம்பெனியில் இருக்கணும். அதிகப்படியாக அந்த 3 வருஷத்தை தாண்டி இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்கள உருப்படியாக ஒரு கம்பெனியில் இருக்க முடியறதில்ல. அதை முதல் ஸ்டாப் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய கம்பெனி, இதில் தான் ஒர்க் பண்ணணும், இதில் தான் பழகணும் அப்படின்னு. அடுத்ததாக என்ன செய்யக்கூடாது, தொழில் செய்யவே கூடாத ஒரே நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம். இம்பார்ட்டன்ட். பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க அதாவது ஒரு பெண் வந்து சித்திரையில் பிறந்தால் அவள் வாழ்நாள் முழுவதும் யாருக்காவது ஓடிக்கிட்டே இருக்கா. இதுதான் அவள் லைஃபு. ஏன்னா என்னையா இப்படி புத்தாண்டு அன்னைக்கு இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு உண்மையை சொல்லித்தானே ஆகணும். அடுத்தது சுவாதி. அதிகப்படியாக இந்த 365 நாளில் அதிகப்படியாக காதல் தோல்வியை சந்தித்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரம் தான். அத்தனை பேருக்கும் தோல்வி தான். விட்டுட்டு போயிட்டான், அல்லது நான் நினச்சவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். 2 லிஸ்ட்டு. அடுத்தது இன்னொரு பிரச்சனை சந்தித்தாங்க. வேலையிலேருந்து என்னை தூக்கிட்டாங்க சார், எப்போ வேலை கிடைக்கும் சார்? இதுதான் இவங்களோட கொஸ்டின். இது இருக்கட்டும், உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்தது விசாகம். சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அவங்கள. ஏன்னு கேட்டிங்கன்னா, மௌனமாகவும் மென்மையாகவும் இருந்து காரியத்தை சாதிக்க வல்லவர்கள். இதுதான் இவங்களுடைய குணம். சரி, இந்த வருடம் எப்படி இருக்குது? இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு ஐப்பசி பிறந்ததுக்கு பின்னாடி வாழ்க்கை ரொம்ப ஒரு சுபிட்சமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது? இவங்களுடைய காதல், நீங்கள் யாரை எண்ணினீர்களோ, யாரை அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அது இந்த தீபாவளிக்கு பின்னாடி கிடைக்கும். உங்களுக்கு தீபாவளி போனஸ் இது தான். விசாகம் பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதேனும் ஒரு முருகன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பேசணும். கவனம் தேவை. ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கேரக்டர் உங்களுக்கே தெரியும். 2 பேர் இப்போ நண்பர்களாக இருப்போம். நம்ம அந்த நண்பனையே பக்கத்தில் இருக்க அவன் போனதுக்கு பின்னாடி திட்டியிருப்போம். அதுதான் உங்களுடைய தோஷமாக மாறினது. அதனால் என்ன பண்ணணும், ஒரு நாள் ஒருவரை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் புகழ்ந்து பேசுவதே உங்களுடைய மிகச்சிறந்த வாழ்க்கையை வழிகாட்டும். ரைட்டு. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 6ல் ஒரு பாவகிரகம். அப்போ எதிரிகள் வெல்லக்கூடிய ஆற்றல், வம்பு வழக்கு கேஸு இதிலெல்லாம் பிரச்சனைகள்லாம் தான் மீண்டு வரக்கூடியது. அந்த ரொம்ப சிறப்பாக இருக்குது. அற்புத பேச்சாளர் அருண்குமார் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, வீடு கட்டுவாங்கன்னு சொன்னார். உண்மையிலேயே இந்த வருடத்தில் அதிகப்படியாக வீடு கட்ட போகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த துளாராசிக்காரவங்க தான். நிறைய பேருக்கு வீடு பிரச்சனை நிறைய இருந்துச்சு. அதுலேயும் சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு ஷெட்யூல் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் பிறந்தீங்க, உங்கள் அப்பாவோட சொத்தை உங்கள் அப்பாவோட அண்ணன் தம்பிகளே ஏமாற்றி எழுதி வாங்கியிருப்பாங்க. நீங்கள் பிறந்தோன்னே பூர்வீகத்தை விட்டு உங்களை அனுப்பிச்சிருப்பாங்க. 18 ஆண்டுகள் கழித்து தான் உங்கள் அப்பாவே ஊருக்கு போயிருப்பார். இதுதான் உங்கள் லைஃப் ஸ்டைலினுடைய ஆரம்பமே. அந்த இது மாறி இப்போ உங்கள் பூர்வீகத்தில் சொத்து வாங்க போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு தீபாவளி போனஸ். விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது? முதல்ல கணியர் ராஜசேகர் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026 தமிழ் புத்தாண்டு? உடல் ஆரோக்கியமும் உடல் உழைப்பையும் திடகாத்திரத்தோடு இருக்கக்கூடிய ராசிகளில் வந்து மிக முக்கியமான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசி தான். இவங்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னாக்க, வரவு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு செலவு இருக்குது, செலவு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு வரவு இருக்குது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால் ரொம்ப பெருசாலாம் நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். வந்துச்சு செலவு பண்ணால் ஓகே, கடனும் இல்லை, சேமிப்பு இல்லை. இதுதான் இந்த வருடத்தினுடைய பலன். ஏன்னா ஆதாயம் 8 விரயமும் 8. சரி, எப்படி இருக்குது அப்படின்னாக்க, ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொன்னாங்க. அருமையான ஒரு வாக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு வந்து நீங்கள் கஷ்டப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். நிறையா விருச்சிக ராசி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நிலம் வாங்கினதுனால நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க, கார் வாங்கினதுனால நிறைய பிரச்சனை செஞ்சுருச்சிருப்பீங்க,
காரும் நிலமும் வீடும் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு நிம்மதியை இழந்து ஒரு 3லேருந்து 6 மாதம் படாத பாடுபட்டீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு, ரைட்டுங்களா? அதே மாதிரி விருச்சிக ராசி அதிகப்படியாக காதல் திருமணம் பண்ணக்கூடிய ராசிகளில் ஒன்று. இந்த வருடம் யாருக்கு 12 ராசியிலேயே யாருக்கு காதல் திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான் டாப் லிஸ்ட். விருப்பப்பட்ட பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணலாம், அதுக்கு உங்கள் பெற்றோர்களும் அனுமதிப்பார்கள். அதுதான் இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறப்பு விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் வந்து காதல் திருமணத்தை ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரவங்களுடைய அம்மா அப்பா மட்டும் இவங்க காதல் திருமணம் பண்ணினாவே போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. உங்களுடைய விசேஷத்தில் என்ன ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூர்வீக சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் இப்போ ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி மெமரி கொஞ்சம் கவனிக்கணும். இந்த குழந்தைகள்லாம் பரீட்சை எழுதுகிறவங்கலாம் விருச்சிக ராசிக்காரவங்களாம் கொஞ்சம் கவனமாக பரீட்சை எழுதணும். பெண்கள் விஷயத்தில் என்ன விஷயம், பெண்கள் சார்ந்த விஷயத்தில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் நீங்கள் எந்த விஷயத்தை நினைத்தீர்களோ அந்த விஷயத்தை அதே ட்ராக்கில் போகணும், அதை மாறி போயிடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ஒரு எல்கை கோடுன்னு ஒன்று வகுத்துக்கிட்டு நீங்கள் செயல்படுற எல்லா விஷயமும் வெற்றி பெறும். அதில் இப்போ நீங்கள் வந்து யாராவது ஒரு விருச்சிக ராசிக்காரங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுறாதீங்க. இதை விட சிறந்த அடிமைகள் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரவங்க. அவங்களுடைய உழைப்பு, உண்மை, உயர்வு எல்லாமே இந்த வருடம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுது. இதை நீங்கள் அக்டோபருக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும். நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது எல்லாமே இப்பயே பண்ணிடுங்க. ஏன்னா அக்டோபருக்கு பின்னாடி சில கிரகங்கள் மாற்றங்கள் தர்றதுனால வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறதுனால அதிவேகமாக ஓடி வெற்றி பெறக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்க அப்படின்னு இந்த வாழ்த்துக்களோடு நம்ம ஒரு பரிகாரத்துக்கு போவோம். லட்சுமி நரசிம்மர் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுவும் பெருமாள் கோயிலில் இருக்க லட்சுமி நரசிம்மர் அனுச நட்சத்திரத்துக்காரங்க வழிபாடு செய்யணும். இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணால் யோக நரசிம்மர்னு இருக்கார், அவருக்கு 2 நெய் தீபம் ஏற்றி யோக நரசிம்மருக்கு வழிபாடு செய்யுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிக டிப்ரெஷன் இருப்பீங்க, அதிகமான மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. அதுக்கு தான் அந்த யோக நரசிம்மருக்கு 2 நெய் தீபம் வழிபாடு செய்ய சொன்னது. கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க திருமண வாழ்க்கையில் நிறைய தோத்தவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் ஆரம்பிக்க ஏதேனும் ஒரு அம்மன், அதில் அங்காளம்மன், முத்தாளம்மன், இப்படி அம்மன் வழிபாடை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஏதேனும் ஒரு வகையில் நீர்னால் அபிஷேகம் பண்ணணும், தண்ணினால் அபிஷேகம் பண்ணலாம் அல்லது இளநீர் அபிஷேகம் பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒரு நீர் வகை சார்ந்த அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையும் துளிர்க்கும். மகேஷையா எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு பராபவ வருடம்? விருச்சிக ராசி பராபவ வருடத்தில் தமிழ் புத்தாண்டில் அவர்களுடைய அமைப்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ரிஷபராசிக்கு என்னமோ அதே மாதிரி விருச்சிக ராசிக்கும் நிறைய படாத பாடுபட்டிருக்கக்கூடியது. அவமானங்கள், பல விஷயங்களில் நினச்சது நடக்காமல் இருந்திருக்கிறது. இதோட கொடுமை சார், அர்த்தாசிரம சனியில் நான் பட்டாவடா அவ்வளோ பாடுபடுத்தி நான் எடுத்திருக்கு. இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தனக்கு பிரச்சனை இல்லை, தன்னை சார்ந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதை முழுமையாக இவங்க டேக் கேர் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இவர்களுக்கு மாறும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையாக இவர்களுடைய 7ஆம் இடத்தை பார்வை பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை இவங்களுடைய 11. நிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிம்மதி மட்டும் இல்லை சார். இந்த வடிவேல் சார் படத்தில் 2 ஜோப்பையும் வெளியில் எடுத்து போட்டிருப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாமே காலியானது தான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இவர்கள்ட்ட இருக்கக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களில் நம்ம எங்கேயாவது ஃப்ரீயாக எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் பல தடங்கல்கள்லாம் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியிலே போகல, பல நேரம் லாக்டவுன் மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கேன். திறமை நிறையா இருக்குது, நல்லா படிச்சிருக்கேன், எம்ஏ எம்ஃபில் எல்லாமே சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு நடக்கவே இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ஆஃப்டர் ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஃப்ரூட் ஷாப் வச்சுருப்பாங்க, பூக்கடை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு கார்மெண்ட் சம்பந்தமான சப்ளைஸ் எல்லாம் இருந்துருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். தொழிலை கார்ப்பரேட்டாக மாற்றணும், நான் வந்து சாதாரணமாக மாற்றிட்டுருக்கு, சாதாரணமாக பண்ணிகிட்ருக்க ஒரு கார்ப்பரேட்டாக மாற்றணும், இல்லாமல் ஆட்டோமேஷன் பண்ண யாரையும் நம்பக்கூடாது சார், நம்பினாலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இவர்களுக்கு அமையும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குது. அவர்களுக்கு உழைச்சதுக்கு ஊதியம் வரும், மன திருப்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் எப்படி நடக்கும் அப்படின்னா உடனே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எங்கே சார் மாற்றம்னு இதை பார்த்த உடனே சொல்லக்கூடாது. ஆகஸ்ட் செப்டம்பர் மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
ஆனால் அதுக்கப்புறம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய உழைப்பில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்களை வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார். நீங்கள் துணுண்ட கல்லை எடுத்து கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா கல் பாறாங்கல்லாம் தெரியும்னுவார். ஃப்ளைட்டில் போகும்போது பாறாங்கல்ல பார்த்தா சித்துணுண்டு கல் மாதிரி தெரியும்னுவார். வே ஆஃப் பர்செப்ஷன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சில காரியங்கள் அமையும். மேடை பேச்சாளராக இருந்து கொண்டிருக்கவங்க, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, கேமராமேனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எடிட்டிங் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு, புது கோர்ஸெல்லாம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக அவர்களுக்கு அமையும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லது. இந்த நிறைய வாங்கி யாரோ எடுத்துகிட்டு போயிடுவா. இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் தேவை. விருச்சிகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்நிதியை வணங்குவது அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி. பீமராஜ ஐயரையா, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026 தமிழ் புத்தாண்டு? இந்த பராபவ வருஷத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த வருஷத்தில் டைரியில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் வந்து துல்லியமாக பளிச்சுன்னு நல்லபடியாக தெரியும், படிக்க முடியும். இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டெல்லாம் எழுதியிருக்கும்போது பேனாவிலிருந்து மை வருவதற்குள்ளாக கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து அந்த டைரியில் விழுந்து எழுத்துக்கள் தெரியாது. அந்த அளவிற்கு இவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதிலிருந்து மீண்டு வர போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த உலகத்தில் நண்பர்களோ அல்லது குடும்பமோ பணமோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆரோக்கியம், அதான் தேவை. ஒரு அவசரம் கண்ணுக்கிட்ட ஒரு பூச்சி வருதுன்னா உடனே கை போகும், நம்ம அறியாமல் அந்த கை எழுந்து போகிற அளவுக்கு இருக்கணும். கட்டை போட்டு இப்படி வச்சுட்டு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அளவிற்கு நிறைய மாறி 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 அவங்க வயதுக்கு ஏற்ப உடல் உபாதைகளை அனுபவித்து கொண்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதிலிருந்து விடுபட போகிறாங்க. ரெண்டாவது, நிறைய ஏமாற்றங்கள், நிறைய காயங்கள் பட்டாங்க, நிறைய துரோகங்களை சந்தித்தாங்க. இதிலிருந்தெல்லாம் மீண்டு வர போகிறாங்க. இவங்களுடைய கஷ்டம் என்னென்னா, எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற கஷ்டம் இல்லை, என் பிள்ளைகளை இந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியலையே, அவங்கள இந்த மாதிரி ஒரு பர்த்டே அன்னைக்கு கூட இந்த அளவிற்கு ஒரு நல்ல நவநாகரிகமான ஆடைகளை அணிவித்து அந்த நிறைய பேரை கூப்பிட்டு அந்த பிறந்தநாளை கொண்டாட முடியலையே, கஷ்டம் இல்லையே. எனக்கு தெரிந்த என்னுடைய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் பிள்ளைகளை வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கு அப்ராட் அனுப்புகிறாங்களே, என் பையனை அனுப்ப முடியலையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப கணக்கு பார்த்து சிக்கனமாக இருக்க வேண்டியது இருக்குது, ஆடம்பரமாக பண்ண முடியலேன்னு சொல்லி இது போன்ற இயக்கங்கள் தான் அந்த குடும்பம் சார்ந்து, குறிப்பாக குழந்தைகள் சார்ந்து, அப்புறம் வாழ்க்கை துணை மேலேயும் கூட நிறைய அன்பு இவங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே இப்போது சரியாக போகிறது. இவங்க நினைத்த விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி காண்பிக்க போகிறாங்க. இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாயுடைய மற்றொரு ராசி மேஷ ராசி. இந்த மேஷம் விருச்சகம் 2 ராசிக்கும் முன்னேயும் பின்னேயும் சுபர்களுடைய வீடாக இருக்கும். மற்ற ராசிகளுக்கு அவ்வளோ சிறப்பாக அப்படி இருக்காது. அதனால் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒருவர் தவறு பண்ண போகிறார், தவறான வழியில் போகிறார் அப்படின்னு ஆரம்பத்திலே மாட்டிப்பாங்க. ஏன்னா 2 பக்கம் இருக்கிறது சுபர்கள், நல்லவர்கள். அவங்க இவங்களோட ஒத்துழைக்க மாட்டாங்க, காட்டி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா கை கொடுக்க மாட்டாங்க. தனியாக போய் இவங்களால் எதிலிருந்தும் மீண்டு வர முடியாது. அதனால் இந்த ஆண்டில் இவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய சபதம் என்னன்னு சொன்னால், எதை செய்தாலும் அதை நல்ல வழியில் தான் செய்வேன். அரசாங்கத்திற்கு 30% வரி செலுத்தணுன்னா கூட ஒரு ஆடிட்டர்கிட்ட சொல்லி நான் அதை வரி ஏய்ப்புலாம் நான் செய்ய போகிறது இல்லை, போட்டோம். அந்த அரசு வந்து மக்களுக்கு தான் சலுகைகளாக இப்போ நிறைய அறிவிக்கிறது. அப்போது மக்களுக்கு போட்டோம், அதை ஒரு தர்மமாக நினச்சிக்கிறேன் அப்படின்ற அளவு பார்த்துக்கலாம். அதுபோல் வேறு எங்கெல்லாம் இவங்களுக்கு வந்து விதி மீறல்கள் செய்யணுன்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ, தீய வழியில், குறுக்கு வழியில், அல்லது வந்து அந்த பொருளுக்கு விட 10 மடங்கு விலை அதிகமாக வைத்து விற்கக்கூடிய வியாபாரத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ, அதெல்லாம் குறைத்து கொண்டார்கள்னு சொன்னால் 2 பக்கமும் சுபர்கள் இருக்கிற மாதிரி 2 பக்கமும் நல்லவர்கள் கூட இருந்து இவங்களை வந்து கரையேற்றி கொண்டு வருவாங்க. ஆசைப்பட்ட அனைத்தையும் அடையக்கூடிய ஆண்டாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு. அருண்குமார் சார், எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு பராபவ வருடம்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடத்தில் அட்டமத்து குருவும் அர்த்தாஷ்டம சனியும் பல்வேறு நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் இவர்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்றத மறுக்க முடியாது. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே சார், எல்லாமும் இருக்கிற மாதிரி தெரியுது, பட் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் பெரிய சந்தோஷம் இல்லை, மன உளைச்சலும் மனக்குழப்பமாக தான் இருக்குது சார், தூங்கிட்டா போதும்னு நினச்சி நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்பிய விருச்சிக ராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. பட் கவலைப்பட வேணாம். 8ஆம் இடத்தில் குரு மறைஞ்சிருந்த பொழுது ஏற்பட்ட அத்தனை வழிகளுக்கும் 9ஆம் இடத்து குரு உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி மாற்றத்தை தரப்போகிறது.
ஸோ ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை இழந்து வாழ்க்கையில் பல வழிகளை அனுபவிச்சுட்டு அவர் ஒரு இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போய் கால் பதிக்கும் பொழுது அவர் கால் தடம் பதிக்கக்கூடிய அத்தனை இடங்களும் அவர்களுக்கு சொந்தமாக மாறுன்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த ஒரு 3 வருடத்தில் அர்த்தாஷ்டம சனியினுடைய சிக்கல்களிலிருந்து நீங்கள் பட்ட அத்தனை வழிகளுக்கும் கடவுளுடைய அருளோடு மிகப்பெரிய தெளிவு கிடைக்க போகுது. குறிப்பாக திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். சுய தொழில் பண்ணணும்னு நினைச்சவங்க இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகளை பண்ணி தொழில் தொடங்கலாம். வீடு கட்டணும், வண்டி வாகன சேர்க்கையோடு வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பலருடைய கனவுகள் சரியாக கூடியதாக இருக்கு. 4வது இடத்துல ராகு இருக்கிறதுனால அம்மாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தாய்க்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் அறுவை சிகிச்சையும் நடக்கக்கூடிய சூழல்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே மாதிரி தூரதேச பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வப்போது வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய காலம் நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 10ல் கேது இருக்கிறதுனால வேலையில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. மற்ற அத்தனை விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இந்த வருடம் அமைய போகிறது. தனுசு ராசிக்கு வரக்கூடிய பராபவ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? முதல்ல நம்ம அருண்குமார் சார்ட்டேருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு பகவான் இந்த வருடத்தில் உச்சமடைகிறதுனால ஒரு சுபத்துவம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்கிறார்கள். என்னடா குரு 8ல் மறையுதே, நல்ல விஷயங்களை இல்லைன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறாருன்னு பயப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டம சனியை உச்ச குரு பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியினுடைய அத்தனை வழிகளிலிருந்தும் உங்களை இந்த குரு காப்பாற்றுவார் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாக இருக்கும். குறிப்பாக பண விவகாரங்கள்ல இருந்து வந்த பல்வேறு தடைகளும் சிக்கல்களும் சரியாகும். கொடுத்து வச்ச பணம் எல்லாம் தானா வரும். ஏற்கனவே வாங்கிய கடன்களை நீங்கள் விரைந்து முடிக்கக்கூடிய சூழல் உண்டு. நிறைய நண்பர்கள் கிட்ட தேவையில்லாத மன உளைச்சல் 3ல் ராகு வந்து இந்த ஒரு வருடத்துல ஆட்டி எடுத்ததுங்க. உங்களை விட்டு விலகி போன உறவுகள் உங்களை இந்த காலகட்டங்களில் தேடி வருவார்கள். சகோதர வழி உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் நீங்க கவனத்தோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது. 4ஆம் இடத்தில் சனி என்னதான் குரு உச்சமடைஞ்சு பார்த்தாலும் வண்டி வாகன போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சுய தொழில் முதலீடுகளில் 3வது நபர்களை நம்பி பெரிய முதலீடுகளை தயவு கூர்ந்து செய்ய வேணாம். திருமணமாகி புத்திர பேரை எதிர்பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்திர வாக்கியம் இந்த வருடத்தில் கிடைக்க போகிறது. 8ல் குரு மறைகிறதுனால மட்டும் மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஆணா இருந்தா தேவையற்ற உறவுகளோடு பெண்கள் வருவார்கள். பெண்களாக இருந்தீங்கன்னா தவறான ஆண்களோடு பழகக்கூடிய சூழல் ஏற்படும். அதில் தயவு செஞ்சு கவனமா இருங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிதானமாக அதை கையாளுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விரைய செலவுகளை கடவுள் ஏற்படுத்துவார். குறிப்பாக 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தந்தையினுடைய உடல் நலத்தை அவ்வப்போது பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்க மருத்துவ செலவுகளில் கவனம் செலுத்துங்க. இந்த வருடம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியதாக அமையும். பீமராஜ ஏரியா எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு பராபவ வருடம்? இந்த பராபவ வருஷத்தில் தனுராசி அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலன் அடையிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது. அதை மட்டும் பார்க்கணும். இந்த தனுராசியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இந்த கிளாஸுக்கு டீச்சராக இருந்தாங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு காலேஜோட டீனாக வர முடியும். ஒரு கவுன்சிலராக வாழ்க்கையை ஆரம்பித்தாங்கன்னா ஒரு சிஎம்மாக கொண்டு போய் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த நெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பால் போட்டுட்டு இருக்கக்கூடியவங்க வந்து அதிக விக்கெட் டேக்கிற அளவுக்கு ஒரு சிறந்த பவுலராக வர முடியும். அந்த அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, மிகச்சிறந்த ஒரு புலமை, பூர்வ ஜென்மத்துடைய ஞானம், இந்த கிரகிக்கக்கூடிய கற்பூர புத்தி சக்தி, எல்லாத்துக்கும் மேலே நல்லொழுக்கம், நல்ல சிந்தனை இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தடுத்து கெடுத்து இந்த அளவிற்கு முன்னேற விட முடியாமல் ஒரே இடத்துல தேங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு இவங்களுக்கு ஒரு எதிரி வருவார். அந்த எதிரி யார் அப்படின்னு கேட்டால், இந்த தனுசு ராசின்னு சொல்லக்கூடிய தனுசையே பெயராக கொண்ட ஒரு நபர் ஒரு பாட்டு பாடுவார். என்னை எதிர்க்க என்னை வந்து வெளில ஒருத்தன் வருவான், மன்னிக்கணும் அவனும் நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரி வரும். அதுபோல் இந்த தனுராசியில் இருக்கக்கூடியவருக்கு தடை பண்ணக்கூடிய எதிரி இவரே தான். எதனால் அப்படின்னா, இந்த ராசியாதிபதி குரு இந்த தனுசுக்கு மற்றொரு வீடான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பார். அப்போது அந்த சுகம், அந்த ஓய்வு, அந்த ஒரு கேளிக்கை, பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பல் தன்மை தான் இவங்களை வளர விடாமல் செய்யுது. அது மட்டும் இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போது ராசியாதிபதி உச்சபலம் அடைகிறார். ஆனால் 8ஆம் இடத்துல போய் உச்சபலம் அடைகிறார், மறைவிடத்தில் போய். அதனால் இவங்க வீறு கொண்டு எழணும், தன்னை தானே ஜெயிக்கணும். தன்னுடைய அந்த சிற்றின்ப விஷயங்களெல்லாம் விட்டுட்டு மிகப்பெரிய நோக்கத்தோடு இவங்க எந்த துறையில் எந்த இடத்துல இறங்கினாலும்
கட்டாயம் வெற்றி நடை போடும். மகேஷ் ஐயரையா, எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு இந்த பராபவ வருடம்? தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லா தாங்க இருந்தேன். ஐயோ, இந்த சனி பயிற்சி வந்ததுலேருந்தே நான் ஒரு பக்கம் வச்சா அது ஒரு பக்கம் இப்போ மாற்றிக்கிட்டே இருக்குது. என்னன்னே தெரிலிங்க. நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், அதெல்லாம் கரெக்டாக தான் வந்தது. ஸ்டார்டிங்லாம் நல்லாயிருக்கு, ஓப்பனிங்லாம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் வருத்தப்படக்கூடிய காலங்கள் இருக்கும். அர்த்தாஷ்டம சனி, 3ஆம் இடத்துல ராகு, யதார்த்தமாக பேசுவா. என்னங்கன்னு கேட்கறது பதில் என்னடான்னு காதில் கேட்டுடும். யதார்த்தமாக பேசினா கூட தப்பாக வருது சார். தெரியாமல் நண்பருக்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன் சப்போர்ட் பண்ணேன்னு இப்போ தான் யோசிக்கிறேன். ஏன்னா தப்பு பண்ணதே நம்மால் தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் இவர்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. பட் ஆனால் ஜெயிச்சிருவாங்களா இல்லையா? தனுசு ராசிக்கு அம்பு வில்லு தான் எப்போவுமே சின்னம். போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. பழகி போன ஒரு விஷயம்தான் தனுசு ராசி என்பவர்களுக்கு. எதிலெல்லாம் தப்பிக்க முடியாது, இதெல்லாம் தப்பிக்க முடியும். தேக உபாதைகள் வரும்பொழுது தப்பிக்கிறது கஷ்டமாக இருக்கும். மற்ற எந்த பிரச்சனையும் அவர்கள் தைரியமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார். இதில் எப்போ எப்படி? ஆனால் அதுக்கு முன்னாடி குரு பகவான் இவங்களை காப்பாற்றுவார். 8ல் போய் மறைஞ்சு பலம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான், யாராவது இடம் வாங்குங்க, அது வாங்க, இது வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேப்பரை வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த ஒன்றும் ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவா பக்கத்தையே இருக்க மாட்டான் காரியம் முடியும் போது. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருந்தால் தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். சில ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக நாட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். அக்குபஞ்சர் படித்தவங்க, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் படித்தவங்க, சித்தா, வர்மா, ஹோமியோபதி இதெல்லாம் படித்தவர்களுக்கு மேலும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இவர்களுக்கு இது போய் சேர்த்தணும். இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பிஹெச்டிலாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும். தனுசு ராசி நண்பர்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் சார், கஷ்டத்தை பற்றி எனக்கு சொல்கிறேன் இல்லை சார், நல்லது அமையாதான் என் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தா போராடி ஒரு காரியத்தை ஜெயிச்சு பாருங்கள், நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கும். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மேலும் 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 பிள்ளையாரோடைய தரிசனம் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும். எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் திறக்கும், தீபாராதனை நடக்கும், அப்படியே பெருமையாக சந்தோஷப்படுவா. கடவுள் இருக்கார், போகிற வழியில் க்ரீன் சிக்னல் தான் நமக்கு உழுகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் சகுனங்களில் அவங்க வைப்பாங்க. பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் சில விஷயத்தில் பணத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஆசையை காமிப்பாங்க, பேர் அதில் ஏமாறப்படாது. இதில் மட்டும் கவனமாக இருந்தால் வெற்றி பெறத்துக்குற வாய்ப்புகள். பூர்வீக அவங்க அப்பா ஊருக்கெல்லாம் போவாங்க தனுசு ராசியில் இருக்கிறவங்க. அப்பா, தாத்தா, இந்த இடம் அந்த இடம் அப்படிலாம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஐயா, எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு? ஆசிரியர் ராசி அப்படின்னு சொல்கிறது தான் அந்த தனுசு ராசி. என்னோட குருநாதர் கடகம் ராமசாமி ஐயா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கடகராசி ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதுக்கு அடுத்து கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட படித்தேன். அவர்கிட்ட தான் பாரம்பரியம் படித்தேன். அவர் தான் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். அவர் வகுப்பில் படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி காதில் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு மாணவனை உருவாக்குற ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா அந்த தனுசு ராசிகிட்ட தான் இருக்குது. அவ்வளவு சிறந்த ஆசிரியர்கள் உருவாகிற ராசி இந்த தனுசு ராசி. மாணவர்களை உருவாக்குற ராசி இந்த தனுசு ராசி. இதில் நேர்மையினுடைய சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா மொத்தம் 27 நட்சத்திரங்க. இந்த 27 நட்சத்திரத்தில் ஹானஸ்ட் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது உத்திராடம் தான். அதில் தனுசு ராசியில் இருக்க உத்திராடம் தான் மிக மிக நேர்மையானவங்களாக இருப்பாங்க. ஒரு போலீஸ் அதிகாரி மட்டும் அந்த உத்திராடத்தில் கிடச்சிட்டா அந்த ஊரே அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரே ஒரு பிடி மாஸ்டர் உத்திராடத்தில் ஒரு ஸ்கூல் கிடச்சிட்டா அந்த ஸ்கூலு தான் உலக புகழ் பெறும். அவ்வளவு அற்புதமான நஸ்திரம் கொண்டது தான் இந்த தனுசு ராசி. இவங்களுடைய ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எப்போ மனக்குழப்பம் ஆகுறாங்களோ அப்போ என்ன பண்ணணும், உயரமான மரம் ஒரு 100 வருடமாவது இருக்கணும் அந்த மரம். அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் உட்காரணும். சரி, இப்போ இப்படி இருக்குது பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய நாங்கள் குறை சொன்ன ராசியில் 2வது குறை சொல்லப்பட்ட ராசி இந்த தனுசு ராசி தான். ஆனால் இவங்களுக்கு வரவை விட செலவு ரொம்ப குறைச்சல். அதாவது ஆதாயம் 8, விரயம் 5, 3% லாபத்தோடு இந்த வருஷம் ஆரம்பிக்குது உங்களுக்கு. இந்த புத்தாண்டு சூப்பரான ஆண்டு உங்களுக்கு. குறைகள் இருக்குது. என்னென்ன குறைகள் இருக்குது? 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால படிப்பில் தடை ஏற்படும்.
நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுல தடை ஏற்படும், அம்மாவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வரும், காதல் ஃபெயிலியர் ஆயிரும், வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணியிருப்பீங்க, வேலை கிடைக்காம போயிருக்கும். இப்படியெல்லாம் குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குறைகளும் நிறைகளாக மாறப்போகுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால உங்கள் முயற்சியே உங்களை வெற்றி தருது. அதுக்கடுத்து அட்டமத்த குரு. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எதை வேணாலும் செய்யுங்க, செய்யாமல் போங்க. ஆனால் செய்யக்கூடாத விஷயம்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி உங்கள் நட்பு வட்டாரம் இப்போ இருக்குது. அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குரு அப்படின்னு சொன்னான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு திருட்டு பையன் வந்திருப்பான், உங்களை நட்பாக பழகுவான், சும்மா கூட வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவேன், அவன் திருடிட்டு ஓடிடுவான், ஒன்றுமே தெரியாமல் நிற்பீங்க, நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. இதுதான் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குரு. தப்பே செய்யாமல் மாட்டக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தான். அதனால் யாராவது லவ் பண்ணுறான், அவனுக்கு ஹெல்ப்பிங்கு போகிறேன், கடன் வாங்குகிறேன், கையெழுத்து போட போகிறேன், இப்படியெல்லாம் போகாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு பொன்னான ஆண்டு உங்களுக்கு. சரி, என்ன பரிகாரம்? உங்களுக்கு போய் பரிகாரம் சொல்லலாமா? சொல்ல வேண்டியதே இல்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதை திடமாக வைத்திருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் தான். தான் வணங்கிய தெய்வத்தையே எதிர்த்து நின்றவர் அவர் ஒருத்தர் தான். அந்த அளவுக்கு பலசாலி வரும். அதனால் நீங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்காரவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். பூராட நட்சத்திரம் உங்களுக்கு பரிகாரம் வேணாம். மழை பெய்யுது இல்லையா, வர்ணன் அப்படின்றதா உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம். அதனால் மலையிலிருந்து நீரை எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க. உத்திராடம் சூரியனோட வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க. ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்ததே சூரியனோட நட்சத்திரம். அதனால் உங்களுக்கு நேர்மை, நீதி, நியாயம் எல்லாம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் அதாவது இலக வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சந்திரன் தான் இலக வைப்பார். அதனால் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஒரு பொன்னான ஆண்டை இந்த வருடத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. மகர ராசிக்கு பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது? முதல்ல கணியர் ராஜசேகர் ஐயாட்டேருந்து ஆரம்பிக்கலாம். மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த பராபவ வருடம்? ஒரு டிக்ஷனரி வாங்கி படித்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஒரு மகர ராசிகிட்ட பேசினோம்னா வாழ்க்கையே புரியும். அற்புதமான ராசி. தொழிலில் டாப் லிஸ்ட்டில் இருக்கவங்க இவங்க தான். சரி, இந்த வருடம் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன வருமானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் செலவு வரும். அது எப்படி என் பாக்கெட்டில் இருக்க பணத்தை தெரிஞ்சுக்கிட்டே கேட்டேன் அப்படின்னு சம்சாரத்தில் கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு வரவுக்கும் செலவுக்கும் உரிய வருடமாக இந்த வருடம் இருக்குது. இதில் உத்திராடமும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது, திருவோணமும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது, அவிட்டமும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்க. எல்லா ராசிக்கும் இல்லாத ரகசியம் உங்கள்கிட்ட மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிட்ட தான் அபிஜித்துன்னு ஒன்று இருக்குது. 28வது நட்சத்திரமாக கருதப்படுறது அந்த அபிஜித். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, உத்திராடத்தினுடைய 4வது பாதமும் திருவோண நட்சத்திரத்தோட 1வது பாதத்துக்கு இடையில தான் அபிஜித் இருக்குது. இந்த அபிஜித் தான் நம்ம முகூர்த்தத்துக்கே குறிப்போம். அப்போ நீங்கள் இல்லாமல் எந்த முகூர்த்தமும் நடக்காது. நீங்கள் இல்லாத ஒரு பெரிய ஆலோசனை கூட்டமே இருக்காது. அந்த அளவுக்கு அறிவாளிகள் நீங்கள். இதில் இந்த மகர ராசியை தொழில் செய்கிறதுக்காகவே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ராசி. உங்கள் ஆலோசனையில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இந்த வருடமும் உங்கள் ஆலோசனை உங்களுக்கே வெற்றியை தரப்படுது. அதுதான் பெரிய விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. 7ஆம் இடத்துலேருந்து குரு வருது. 7ஆம் இடத்துல குரு வரும்போது ஒரு அழகான மொழி ஒன்று இருக்குது. பெண்களால் யோகம் அடைவார்கள் அப்படின்னு குடும்ப ஜோதிடத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விசேஷமாக நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. என்ன பண்ணுறாங்க, இந்த பேசும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக பேசுகிறத மட்டும் கொஞ்சம் குறைச்சா போதும். 3ஆம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு 2.5 வருஷம் பெரிய சிறப்பையும், அதே மாதிரி 7ல் இருக்க குரு எல்லா தடைகளையும், இந்த 8க்குரிய கேது தரக்கூடிய இன்னல்களை 7ல் இருக்க குரு விளக்க போகிற ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருடம் அமோக வருடம். அதே மாதிரி முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், அதிகமாக 2வது ராசி எதுன்னு சொன்னீங்கன்னா காதல் திருமணத்தில் மகர ராசி. இவங்களுக்கு தான் அதிகமாக காதல் திருமணம் நடக்க போகுது. அதே மாதிரி நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் நடக்கிற ராசி இந்த மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது மகேஷ் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். மகர ராசி தமிழ் புத்தாண்டு 2026 உங்களுக்கு நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். எப்போவுமே பிறருக்காகன்னு பார்க்கும்பொழுது தனக்காக எப்போன்னு ஒரு யோசனை வரும்போது அது இப்போ தான் இருக்கும். இவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த ஃபோன் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையில் பேப்பரும் பேனாவும் கொடுத்தா கிறுக்கி கோலமெல்லாம் சில பேர் போட்டு விட்ருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டே நடந்து மெயின் ரோடு வரைக்கும் போயிடுவாங்க.
தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா விஷயங்களும் அப்படி மட இந்த காரியத்தை தானாக இயங்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வண்டியில் போகும்போது ஃபோனில் பேசக்கூடாது. டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எனக்கு யாரை தெரியுமா அப்படின்னு சொன்னால், எழுத்தாப்பில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை, எனக்கு தெரியுமே அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். நிறைய இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் வரக்கூடிய ராசி. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நான் கொடி கட்டி பறக்கணும் சார், நான் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்ருக்க புது ப்ராடக்ட் ஒன்று உருவாக்குறேன், இது மிகப்பெரிய மாற்றம் வரும், நான் யூஎஸில் இருந்துருக்கேன், சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்தின்னு இருக்கேன், எனக்கு இன்னும் சக்ஸஸாக இருக்கணும், நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கச்சிதமாக வெற்றி பெறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவியிட்ட நீயா நானான்னு பெருசாக போட்டி போடாதீங்க. நீங்களும் ஜெயிப்பேல் அவளும் ஜெயிப்பா, கடைசியில் போட்டி போட்ட நேரம்தான் கஷ்டம். மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. பேச்சில் கவனம் தேவை, பணத்தில் கவனம் தேவை. புராதான இடங்கள் வாங்கிறதுக்கு பணத்தை செலவு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வணங்குறது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள். பீமராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்க போகுது மகர ராசிக்கு இந்த பராபவ வருடம்? மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஆசை ஈடேறப் போகிறது. இவங்களுடைய விருப்பம் பூர்த்தியாக போகிறது. எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டால், பொருள் பற்று, பொருள் சம்பாதிக்கிறதுல. அறம்பொருள் இன்பம் வீடு, தர்ம அர்த்த காம மோட்ச ராசிகள் இருக்கிறது. அதில் 2, 6, 10 அப்படின்னு சொல்லக்கூடியது பொருள் சம்பந்தமான ராசிகள். 2ஐ விட 6க்கு பலம் அதிகம், 6ஐ விட 10க்கு இன்னும் பலம் அதிகம். அப்போ மகர ராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாலே நிறைய பொருள் சேர்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்படி போய் நின்னா கெத்தாக இருக்கணும். அப்போ 4 பேர் கூட இருக்கணும், ஒரு வண்டியிலேருந்து இறங்கணும், ட்ரெஸ் அப்படி இருக்கணும், நிறைய ஆபரணங்கள்லாம் அணிந்து கொண்டு இருக்கணும், வங்கியில் நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் சொல்லிட்டு இந்த பொருள் பற்று மிக அதிகமாக இருக்கக்கூடிய ராசியாக இது இருக்கும். ஆனால் துர்லபமாக இவங்களுடைய ராசியில் குரு நீச்சம் அடையக்கூடிய ஒரு நிலை வரும். அப்போ அதை நோக்கியே தான் இவங்க லைஃப் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுனால ஈஸியாக அது கிடச்சிடுச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு எண்டு கார்டு வந்துடும். அதனால இவங்க பொருளை தேடிட்டு போயிட்டே இருப்பாங்க, பிரயாணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஆண்டு அந்த பலனை இவங்க அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா இவங்க ராசியில் நீச்ச பலத்தை அடையக்கூடிய குரு இந்த வருஷம் உச்சம் அடைந்து நேரடியாக இந்த ராசியை பார்க்குறார். அதனால் நிறைய பொருள், நிறைய பணம், காசு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு சேரக்கூடியதாக இருக்கும். அது சொத்தாக சேரக்கூடியதாகவும் இருக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், மனைவி நல்ல வசதியான வீட்டிலேருந்து வருவாங்க. அதே போல் பொண்ணுக்குன்னு சொன்னாலும் பையன் வசதியான வீட்டிலேருந்து வருவாங்க. 3ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறதுனால தன் முயற்சியில் இந்த செல்வத்தை இவர்கள் தேடிக்கொள்வார்கள். தன் முயற்சி இல்லாமல் இவங்களுக்கு அதிகமாக பணம் வந்ததுன்னு சொன்னால் அதில் நிறைய தர்மம் பண்ணிட்டா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஐயா, எப்படி இருக்க போகுது மகர ராசிக்கு இந்த பராபவ வருடம்? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியோட மிகப்பெரிய கொடூர கரணத்திலிருந்து தப்பிச்சு இப்போ தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு தெளிவு கிடைச்சிடாதான் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி, மறு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். 7ஆம் இடத்துல வருஷ தொடக்கத்தில் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஒரு புது தன்னம்பிக்கை, தைரியத்தோட பல முக்கிய முடிவெடுத்து வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் நான் முதல்ல கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது, இல்லற வாழ்க்கை சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. நான் 2ல் ராகு 8ல் கேது இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவு, கருத்து மோதல்கள் வரும். 3வது நபர்களை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர்றதை தயவு செஞ்சு நீங்கள் நிறுத்துறது ரொம்பவே நல்லது. ஏன்னா மகரன்றது இன்னை வரைக்கும் தனக்காக வாழாமல் அடுத்தவர்களுக்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து வாழ்ந்திருப்பீங்க. பட் இந்த வருடத்தில் உங்களுக்காக வாழ்க்கையை தொடங்குங்க. குறிப்பாக 7ல் குரு உச்சமடைகிறாருங்க. 12 வருஷத்துக்கு பிறகு உச்ச குரு 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி உச்சமடையுது. அப்போ 3ஆம் இடம்ன்றது தைரியஸ்தானம். ஏற்கனவே அடங்கி ஒடுங்கி போய் நம்மளால இது முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயங்கள்லாம் நீங்கள் துணிவோடு முடிப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல திருப்பங்கள் வரும். கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது, சுபகாரியம் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் வைகாசி 13ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கலாம். வேலை, தொழிலில் பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் மகராசிக்கு இந்த வருடம் முழுக்க கடவுள் உங்களுக்கு அற்புத பலன்களை தரப்போகிறார். சார் 7.5 சனியில் நிறைய இழந்துட்டேன் சார், திரும்ப எனக்கு சேருமா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுடைய அத்தனை இயக்கங்களுக்கும் பொருளாதார ரீதியாக வரக்கூடிய முன்னேற்றம் உங்களுடைய கனவுகளை பலிதமாக மாற்றும். ஒட்டுமொத்தத்தில் மகராசிக்காரர்கள் 7.5 சனியில் நீங்கள் எங்கெல்லாம் வழியோடு
நம்பிக்கையோடு வாழ்ந்தீர்களோ, எங்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையில் நம்மளால முடியுமா அப்படின்னு நினைச்ச விஷயத்தெல்லாம் மகுடத்தில் அமர வைக்கக்கூடிய ஒரு அற்புத வருடமாக இந்த புத்தாண்டு சத்தியமாக அமைகிறது. மகர ராசிக்கான சிறப்பு வழிபாடு. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கர தெய்வம் அல்லது காவல் தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ராகுகேதுனுடைய தோஷம் கோச்சார ரீதியாக இருக்கிறதுனால அந்த காவல் தெய்வ வழிபாடு, ஏதாவது ஒரு ராகு கால வேளை அல்லது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் போயிட்டு அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த பராபவ வருடம்? முதல்ல நம்ம அருண்குமார் சார்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்க போகுது கும்பராசி? புத்தாண்டு தொடக்கத்தில் கும்பராசிக்கு ஜென்மசலி விலகிறது ஒரு மிகப்பெரிய மன நிம்மதி சார். கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா ராகுவனுடைய ஆதிக்கம், கடந்த ஒரு 2.5 வருஷமா சனியோட ஆதிக்கம், கண்ணிருந்தும் குருடு காதிருந்தும் செவிடு வாயிருந்தும் பேச முடியாத மனசுக்குள்ளே போராட்டத்தை அனுபவிச்ச ராசி கும்பராசி. உயர்ந்த சிந்தனை, உயர்வான லட்சியம், சின்னதாக எதையுமே யோசிச்சதே கிடையாது, எல்லாம் பெருசாக தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறிச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. வெளியில் சொல்லாமல் அழுத ராசி கும்பராசின்னு நான் சொல்லுவேன். சார் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடாதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையில தான் உங்களுடைய ஜாதகப்படி மிக அற்புதமாக 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துக்குரியவனும் 2ஆம் இடம் தனக்காரகனும் குரு பகவான் உச்சமடைகிறார். 6ல் குரு மறையுதுன்னு சொல்லி தயவு கூர்ந்து கவலைப்படாதீங்க. பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு இருந்த முடக்குத்தன்மைகள் அத்தனையும் மாறும். ஏற்கனவே தொழிலில் முதலீடு பண்ணிட்டேன் சார், அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 10 பேர்த்த நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் இழந்த விஷயங்கள்லாம் உங்களை திரும்ப தேடி வரக்கூடிய காலகட்டத்தை இந்த வருடத்தில் கடவுள் கொடுப்பார். கும்பராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல கொஞ்சம் நான் கவனமா இருக்கணும்னு அச்சுறுத்துறேன்னா, தவறுதலான தொடர்பு பழக்க வழக்கங்கள் இந்த காலத்தில் நிச்சயம் தேடி வருங்க. ஆணா இருந்தா பெண்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க, பெண்ணா இருந்தா ஆண்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. தேவையில்லாத பண விவகாரங்கள்ல அடுத்தவங்களை இன்டர்ஃபியர் பண்றதுக்கு விடாதீங்க. ரொம்ப அன்போடு சொல்றது, குடும்ப விவகாரங்களில் 3வது நபர்களை தயவு செஞ்சு உள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படி இல்லைன்னா 3வது நபர்களால் பிரச்சனையும் பிரிவும் கருத்து மோதல்களும் ஏற்படக்கூடிய சூழலை தரும். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பட்டத்தை, பதவியை, பேர் புகழ, ஒரு அற்புதமான நீங்கள் விரும்பிய இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூல பிராப்தம் இந்த வருஷத்துல உண்டு. 12 உச்சகுரு பார்க்கறதுனால வெளிநாடு கனவுகள் நனவாகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய பிஆர் கனவுகள் அத்தனையும் சக்சஸ் ஆகும். 7.5 சனியிலே இருந்தாலும் உச்சகுருவால பல்வேறு நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில கும்பராசிக்காரர்கள் இருக்கிறார். நன்றிங்க. கும்பராசிக்கு எப்படி இருக்கீங்கயா? கும்பராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் கடன் வாங்கலாம். கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இவங்களுடைய குடும்பத்திற்காக கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். இவங்களுடைய ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கடன் வாங்கக்கூடியதாக இருக்கலாம். அப்படி வாங்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு உச்சபலத்தை அடைவார் இந்த ஆண்டில். அப்படி இருக்கும்போது அதில் எதை நம்ம சூஸ் பண்ணலாம் பரவாயில்லன்னு சொன்னால் கடனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வியாதி நோயாக வந்துடும், இல்லைன்னா சத்துருன்னு சொல்லக்கூடிய பகை வந்துடும். அதனால் கடன் வாங்கலாம். அந்த கடன் எதற்காகனா ராசியாதிபதி போய் குடும்பஸ்தானத்தில் இருக்கார், குடும்பத்திற்காக. அந்த குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருனால குடும்ப நபர்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காக, திருமணத்திற்காக, பெற்றோர் வயோதிகர்களுடைய மருத்துவ செலவுக்காக, ஆன்மீகத்தல யாத்திரைக்காக, அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் 70 80ஆம் கல்யாணம் செய்கிறதுக்காக இதெல்லாம் கடன் வாங்கி கூட செய்யலாம். அது அந்த சுப நிகழ்ச்சி செய்ததாக இருக்கும். அவர்களுக்கு திருப்தி, அவர்களுடைய ஆசீர்வாதம், உறவினர்கள் எல்லாரும் கூடுறது, சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சுப செலவாக இந்த சுப கடனாக அது போயிடும். அப்புறம் இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் இந்த குரு அதிபதியாக இருப்பார். அதனால் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை, நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு 1 வருஷம் படிக்கலான்ட்டு இருக்கேன், செலவு பண்ணி படிக்கணும், நான் சேர்த்து வச்சுருக்கேன், அந்த காசை வச்சு படிக்க போகிறேன், தாராளமாக இவங்க செய்யலாம். ஒரு வேலை மாற்றம் செய்து பார்க்கலான்ட்டு இருக்கேன், சின்னதாக ஒரு பிஸ்னஸ் செய்து பார்க்க போகிறேன், இவ்வளோ தான் லிமிட், இவ்வளோ தான் பட்ஜெட், இதுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா விட்டுருவேன். அந்த ஒரு மைண்ட் செட்டோடு இவங்க ஒரு பிஸ்னஸை செய்து பார்க்கலாம். ஏன்னா குரு உச்சமடைந்து இருக்கிறனால வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகமும் கூட அதில் இருக்கிறது. ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்ப நபர்கள் கூட இருக்கக்கூடியவர்களுடைய சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால் கடன் வாங்கி குடும்பத்திற்காக, தொழிலுக்காக, ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த ஆண்டு இவங்களுக்கு பலன். கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த பராபவ வருடம்? புகழ் பெற்றவர்கள் அதிகமாக பிறந்த ராசி கும்பராசி. கும்பராசியில் பிறந்தாவே அவங்க புகழ் பெறுவாங்க. அந்த அளவுக்கு பலம் மிகுந்த ராசி. இப்போ ஜென்மத்தில் ராகு அப்படின்னா இந்த கும்பராசிலே ராகு இருக்கார், அது ஒரு வீக்னஸ். பாத சனி அப்படின்னா என்ன? ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்குது, 2வது வீக்னஸ்ஸு. ராசிக்கு 6ல் ருண ரோக சத்துருஸ்தானம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல குரு, 3வது ஃபெயிலியர். 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் கேது, 4மே ஃபெயிலியர். ஆனால் பயப்படாதீங்க, இந்த வருடத்திலேயே அதிகப்படியான வருமானம் வரக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி தான். ஏன்னா தமிழ் புத்தாண்டு அப்படி தான் கொடுத்துருக்கு. ஆதாயம் அப்படின்னு சொல்கிறதுல
11% இருக்குது. 11 ஆதாயம் 11, விரயம் 2 தான். அப்போ இத்தனை குறைகள் இருந்து எப்படி ஜெயிக்கிறாங்க? அதுதாங்க அதிர்ஷ்டம். அதனால தான் அதிர்ஷ்டம் மிகுந்தவர்கள் பிறந்த ராசி, பிறக்கும் ராசி, புகழ் பெற்றவர்கள் பிறக்கும் ராசின்னு சொன்னோம். சரி, ரைட்டு. இவங்களுக்கு இந்த ராசி அமைப்புகள்லாம் குறையாக இருந்தாலும் இவங்களுக்கு இந்த மே டு அக்டோபர் வரை மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. இவர்களுக்கு மே மாதத்திலிருந்து அக்டோபர் வரை மட்டும்தான் அந்த செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி பிரமாதமான தொடக்கம் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கும். சார், அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஏதாவது திருமணம் நடக்கும்னா ஜாதி, இனம், மொழி, மதம் மாறி திருமணம் நடக்கக்கூடிய ராசி இந்த வருஷம் கும்பராசி தான். நாம் விருப்பப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணுறது ஒரு அழகு. அதில் இனம், மொழி பார்க்காம திருமணம் பண்ணுறது அதை விட அழகு. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வருடம் 2 விதமான திருமணம் இருக்குது. கொஞ்சம் கடன் மட்டும் குறைச்சி வாங்குங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் அடிக்கிற ஆண்டு இல்லையா? அதனால் உங்களுக்கு ஆதாயத்தை விட விரயம் குறைவாக இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்க தான் இந்த வருஷத்தில் டாப் லிஸ்ட்டில் வருமானத்துக்குரிய ராசியாக நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். 12 ராசிகள்லேயே அதிர்ஷ்டம் மிகுந்த ராசியாக இந்த கும்பராசி இந்த வருடம் அமோக வெற்றியை பெற போகிறாங்க. மகேஷ் ஐயர் சார், நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்க போகுது கும்பராசிக்கு பராபவ வருடம் 2026? அதாவது கும்பராசிக்கு பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்களில் பார்க்கும்போது கணீரன்னா ஒரு விஷயத்தை சொன்னார். கடன் வாங்கிறத தவிர்த்துக்கணும். கடன் வாங்குறதெல்லாம் தவிர்த்துக்கலாம் முடியாது. கடனை வாங்குவாங்க, வேறு விஷயத்துக்கு செலவு பண்ணிடுவாங்க. ஒரு விஷயத்தை வாங்குவாங்க, அது வேறு விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செல்ஃப் சக்ஸஸ் உண்டு, வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. கொஞ்சம் விரயங்களும் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்களை போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் உங்கள் செல்ஃபோனோ அல்லது உங்களுடைய பொருளோ அவங்கக்கிட்ட கொடுத்தா மறந்து வச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க கொடுத்தா அவங்களும் மறந்து வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த அப்படியே பாஸ் ஆகிட்டே வரும். மறதிங்கிறது இந்த வருஷத்தில் ஜாஸ்தியாக இருக்கும். கால் சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பணம், பொருளாதாரம் வரும். இப்போ வந்ததுக்கப்புறம் திருப்பி வரமாட்டேங்குதுங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருக்கும். நிறைய ஆர்ஃபனேஜ், நிறைய இடங்களுக்கு தன்னால் முடிஞ்ச அன்னதானங்கள், தன்னால் முடிஞ்ச நல்ல கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், உளவார பணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தோல் சம்பந்தமான உபாதை, இரிட்டேஷன்ஸு, 4 பேர் பேசும்போது மன டென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்களில் சில யதார்த்த தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தடங்களை தாண்டி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி அதை முயற்சி பண்ணணும். அப்படியே பாதியில் விட்டுட்டோம்னா போச்சு. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், டயத்தை ஃபாலோ பண்ணணும். நான் சொன்னேன்னா ஒரு காரியத்தை அதை கரெக்டாக திருப்பி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு. நிறைய கோயில்களுக்கு போகிறீங்க, நெய் தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும் கும்பராசி நண்பர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள். மீனராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? முதல்ல அருண்குமார் சார்ட்டு ஆரம்பிக்கலாம். மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026 பராபவ வருடம்? மீனராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருஷத்தில் இந்த 7.5 சனி ஆரம்பித்து பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் இந்த வருஷம் இருக்க போகுது. குறிப்பாக லாஸ்ட் ஒரு 1.5 வருஷம் மீனராசிக்காரர்கள் மனநோயாளி மாதிரி தான் வாழ்ந்திருப்பீங்க. வெளியில் யார்ட்டையும் சொல்லலை, தனிமையில் படுத்து அழுத நாட்கள் அதிகம். எப்படியாவது நம்ம வாழ்க்கை மீண்டுடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் தான் உச்சமடையக்கூடிய குருவால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு இந்த வருடம் முழுக்க காத்திருக்குன்னே சொல்லலாங்க. குறிப்பாக பண விஷயங்களில் இருந்து வந்த தட்டுப்பாடுகள் எல்லாம் விலகி கை நிறைய வச்சு 10 பேத்துக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலமாக இது இருக்க போகிறது. பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறது, அதே மாதிரி 9ஆம் இடத்தை உச்ச குரு பார்க்கறது. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு திடீர் யோகம், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புகழ் இவர்களை தேடி வரக்கூடியதாக இருக்க போகிறது. மீனராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்களில் இழந்த பதவியை திரும்ப பெறக்கூடிய அனுகூலம் இவர்களுக்கு உண்டு. சார், நான் ரொம்ப டெடிகேஷனாக வேலை செஞ்சேன் சார், என்ன அந்த இடத்த விட்டு தூக்கிட்டாங்க சார், அல்லது ஒரு வேலையில் என்னால் நிலையாக இருக்க முடியலன்னு சொன்னால் அந்த இடத்துல இவர்கள் கோல் வச்சு தனக்குரிய அதிகாரத்தை பெறக்கூடிய அம்சம் உண்டு. 12ல் ராகு இருக்கிறதுனால நிறைய பயணங்கள் இவர்களுக்கு அமையும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவருடைய
பல கனவுகள் நனவாகக்கூடியதாக இருக்கும். பிஆர் அப்ளை பண்ணி கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கும். அதே மாதிரி பாஸ்போர்ட்டே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய அனுகூலம் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னு சொன்னால், இந்த புத்தாண்டில் நீங்கள் சுபகாரியம் அப்படின்னு நினச்சி எதெல்லாம் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ, திருமணத்தில் தொடங்கி, வீடு வாங்குறதுல தொடங்கி, மண்ணு வாங்குறதுல தொடங்கி, காது ஊத்துறதுல தொடங்கி, அல்லது சுய தொழில் தொடங்குவதில் அத்தனை விஷயங்களிலும் துணிச்சலோடு செயல்படுங்கள். சத்தியமாக இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு வெற்றிக்குரிய வருடமாக இருக்க போகிறது. வழிபாடு என்ன வழிபாடு? ஜென்ம சனி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பிரதோஷ வழிபாடு அவர்களுக்கு 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். சனி பிரதோஷத்தை அன்னைக்கு போயிட்டு தன்னால் முடிந்த ஒரு தானத்தை அந்த கோவிலில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. தானம் அப்படின்னா பெருசாக செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க. தன்னால் முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாட்டை கூட 10 பேத்துக்கு பிரசாதமாக அவர்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி அவர்கள் புண்ணிய பலன்களை செய்யும் பொழுது ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய கருமங்கள் அத்தனையும் விலகி அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இன்பத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அற்புத வழிபாடு அமையும். பீமராஜ ஐயரையா, எப்படி இருக்க போகுது மீனராசிக்கு இந்த 2026 பராபவ வருடம்? மீனராசி அன்பர்களுக்கு கல்வி பயிலும்போது தேர்ச்சி உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வு, ப்ரமோஷன், விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அதில் உயர முடியும். உடலுபாதை இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து மீண்டு வரலாம். திருமண தடை இருந்தால் அது நீங்கும். புத்திரப்பேறு கிடைக்கும். இந்த பலன் எல்லாமே இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து சுயம்புவாக இவங்களால் இதிலேருந்து எந்த பலனையுமே அடைய முடியாது. இப்போ படிக்கிற பிள்ளைகள் தேர்ச்சி பெறுவாங்கன்னு சொன்னால், இப்போ டியூஷனில் சேருவாங்க, ஸ்பெஷல் கிளாஸுக்கெலாம் போவாங்க. நல்ல டீச்சர் கிடச்சி இவங்களுக்கு இப்படி சொன்னால் தான் போய் ரீச் ஆகுன்ற மாதிரி சொல்லி கொடுக்கறதுனால தேர்ச்சி பெறுவாங்க. அதுபோல் உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய உயர்வுகளுக்கு வந்து இவங்க அந்த வேலையில் சேர்ந்ததுலேருந்து நிறைய படிச்சிருக்கணும், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் இவங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்களுக்கு வந்து சுலபமாக பலன் கிடைக்காது. யாரோ ஒருத்தர் பலன் கிடைக்க காரணமாக இருப்பாங்க. திருமணம் நடக்குதுன்னு சொன்னாலும் கூட இவங்க குடும்ப நபர்கள், இவங்க வீட்டிலேருந்து அண்ணா, தம்பி, அக்கா, தங்கை கல்யாணமாகி போனவர்கள், அங்கே இருந்து சம்பந்தம் பண்ண குடும்பம், அவங்க வந்து இவங்களுக்காக முன் வந்து திருமணத்தை செய்து கொடுப்பாங்க. இந்த புத்திர பெயர்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வேண்டுதல், பிரார்த்தனை மூலமாக, அதுவும் தாண்டி வைத்தியம் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கும். எதனாலனா, ராசியில் சனி வந்து இருக்கக்கூடிய ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் ராசியாதிபதி குரு வந்து ராசியை பார்க்குறார். 5ஆம் இடத்திலிருந்து பார்க்குறார். புண்ணியத்தினுடைய பலனை இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய பிள்ளைகளால் இவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கும். ரெண்டாவது, இவங்க ராசியில் புதன் வந்து நீச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில், குரு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலையில் இவங்களுக்கு வந்து குரு சொல்லக்கூடியதை கேட்கறது, நிறைய சாஸ்திரங்கள், நிறைய வழிபாடுகள், பிரார்த்தனைகள் மூலமாக பலன் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த பராபவ வருடம்? பேராசிரியர்கள் உருவாகும் ராசி, உருவாக்கும் ராசி, அதில் பேராசிரியர்கள் பிறக்கும் ராசி தான் மீனராசி. இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குங்க. ஆண்களில் அழகான ஆண்கள், அது பேரழகான ஆண்கள் பிறக்கிற ராசி மீன ராசி. அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். இதில் தான் ஒரு ட்விஸ்ட் கொண்டாந்து வச்சார். என்ன வச்சார்னா, ஆண்களை மட்டுமே அழகாக படைச்சிட்டான், அப்போ இதே ராசிக்குள்ளே ஒரு பெண்ணையும் அழகாக படைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதில் ரேவதி நட்சத்திரத்தில் பெண்களை அழகாக படைத்தார். மீன ராசி ரேவதி நட்சத்திர பெண்கள் பாருங்கள், எப்போதுமே வயதே தெரியாத அளவுக்கு அழகாக இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து விஞ்ஞானிகளைப் போல் சிந்திக்கும் திறமை படைத்தவர்கள். இவங்க 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கொண்டாந்து கொடுத்தார். இவங்க 2 பேர்த்தையும் சமாளிக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் திறமை உடையவர்கள். இந்த மாதிரி மிகச்சிறந்த ராசி மீன ராசி. இதில் என்ன சொல்கிறாங்க, மீன ராசிக்காரங்க எங்கே இருக்காங்களோ அவங்க பேசுகிற நண்பர்கள் கூட்டமே விஞ்ஞானிகள் பேசுகிறது மாதிரி இருக்கும் அப்படின்ற அறிவாளிகள் சபை அப்படின்னு சொல்லப்படுற ராசி தான் இந்த மீனராசி. சரி, எப்படி இருக்குது புத்தாண்டு பலன்களில் கந்தாய பலன்? அதாவது இவங்களுக்கு வரவு செலவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வரவு 2 ரூபா, செலவு 2 ரூபா. வரவுக்கு தகுந்த செலவு இருக்குது. இருந்தாலும் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் ஒரு பெரிய முயற்சி வெற்றி பெறப்போகுது. எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, படிப்பு சார்ந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்க போகுது. ஜென்மச்சனி தான் மறதி அதிகமாகும், இருந்தாலும் வெற்றி கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம், ஜென்மத்தில் சனி இருக்கும்போது தான் ஊரை விட்டு வெளியூர் போக முடியும். அப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மீனராசியில் பிறந்திருந்தால் தான் போக முடியும். அடுத்தது 12ஆம் இடத்துல ராகு இருக்கார், தூக்கம் குறைவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணோம்னா, சர்ப்பம் சார்ந்த கோயிலுக்கு போய் கொஞ்சம் அந்த புற்று மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது உங்களுக்கு மிக மிக சிறப்பு தரும், அருமையான தூக்கத்தை தரும். அடுத்து செய்யக்கூடாது, அதே தூக்கத்தை தூங்கக்கூடாது. எப்போ? பகலில். இரவில் தூங்குறதுக்கு பரிகாரம், பகலில் தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு
நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி கிடைக்கும். அடுத்தது முக்கியமான பரிகாரம் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு இந்த தலை சார்ந்த பிரச்சனை, நீர் கோர்த்த சார்ந்த பிரச்சனை, நான் என்ன சிந்தித்தேன் அப்படின்னு குழப்பமான சிந்தனைகள் இதெல்லாம் விடைபெறதுக்கு இந்த வருடம் பூரா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளை நிற காடா துணி ஒன்று எடுக்கணும். 7 பீஸ் வச்சுக்கிறணும். ரைட்டுங்களா? அதில் கொஞ்சோண்டு கருப்பு எள் எடுத்து முடிஞ்சு தலைக்கடியில் வச்சு படுத்துடணும். 7 நாளைக்கு வச்சு படுத்துக்குங்க. 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்துக்கு பின்னாடி நல்லா சாப்பாடு செஞ்சு அதில் அந்த 7 பொட்டணத்தையும் ஓப்பன் பண்ணி பிசைஞ்சு காகத்துக்கு உணவு வச்சுட்டு வாங்க. உங்களை வீழ்த்த யாருனாலும் முடியாது. மகேஷ் ஐயர் சார், எப்படி இருக்க போகுது மீன ராசிக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு? தமிழ் புத்தாண்டு 2026 பராபவ வருஷத்தினுடைய மீனராசி பலன்கள். மீனராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, எதையும் சாதிக்கும் வல்லவர்கள் அவர்கள். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் தாங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு. 7.5 சனியினுடைய பாதிப்பு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும். சில விஷயங்களில் அவர்கள் பாப்பமா தன்னை மீறிய செயல்களில் ஈடுபடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறும். பயம் ஒன்று மனசில் உறுத்திகிட்டே இருக்கும். தப்பு பண்ணவாளுக்கு பயம் இருக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஏதோ ஒரு பயம் மனசில் உறுத்திகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தில் நிறையா பேர் பேசுகிறா, ஆனால் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் இவங்க குடும்பஸ்தானங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபேமிலியோட இடப்பெயர்ச்சி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை, குழந்தைகள் பேர்லையோ மனைவி பேர்லையோ வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அம்மா பேரில் பணம் சேர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இவர்களுக்கு சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகள் இவர்களை விட்டு தள்ளி எங்கேன்னு வெளியில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள், இல்லைன்னா அவங்க இருக்கிற இடத்துலேருந்து இவர்கள் தள்ளி போகிறதுக்குண்டான சமயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெலிகாம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருந்துகிட்ருக்கு. சில நேரம் லூஸ் டாக்ஸ் விட்டுருவாங்க. பேசப்படாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பேசிவிட்டனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும். ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும். இல்லைன்னா ரகசியம் அப்படியே இவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் அப்படியே போய் 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 கடைசியில் இவங்களுக்கே ஒரு ரகசியமாக வரும். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இவர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடல் நோயெல்லாம் குணமாகறதுக்குண்டான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ரொம்ப விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறையா இருக்குது. பெரிய பிரச்சனை, பெரிய தடைகள் யாருன்னா ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். பண சம்பந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக திருப்தி அளிக்காது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பண மரத்துக்கு மேலே என்ன ஹைட்டுன்னு அவங்க யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தாயாருக்கு நல்ல பெருமைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எலெக்ஷனில் நின்றவர்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சில முயற்சிகள் தானாக பின் தங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கு. எதுவும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இவர்களே அதை தட்டி கழிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள், மற்றவர்கள் பேச்சை கேட்டு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். யாரையா நம்பி பேசுனீங்கன்னா பின்னாடி போய் உங்களை பற்றி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இத்தனை விஷயங்களும் சேர்ந்து 2026 தமிழ் புத்தாண்டில் மீனராசிகள் அவர்களுக்குண்டான பலன்களாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புதமான வழிபாடாக அவர்களுக்கு அமையும். இத்தனை நேரம் நம்ம பிரவோக் பக்தியில் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்த்தோம். எல்லாரும் அஸ்ட்ராலஜியில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு பண்ணக்கூடிய நிர்வாகத்தினருக்கும், அதே போன்று பார்த்திங்கன்னா இதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின விவேக் அவர்களுக்கும், கேமரா மேன் அவர்களுக்கும், மற்றும் இதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.